நான் தெரியும் அங்கிருந்த வியூ பார்த்தா நல்லாயிருக்கும். வெட்டிங் ஷூட்டாக என்னமோ தெரில, ஆனால் நடந்ததே போகுது. ஹலோ, இட்ஸ் விஜய். வணக்கம். இப்போ வந்துருக்கு நான் இடம் பூனேல. எல்லா ஹெட்ஃபோன் மாட்டிருக்கேன், எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் வேர்வை தான் ரொம்ப வருது, சத்தம் எதுவும் வரல. ஹலோ மக்களே, நான் வந்து இப்போது சிவாஜி நகரில் இருக்கேன். சிவாஜி நகர் என்றால் பூனே. வேறு சண்டே ஆச்சா, எல்லாருக்கும் வேலை லீவு. ஸோ இங்கே தான் பத்திரமா பர்ஸு மொபைல் ஏதாச்சும் இருந்தால் பத்திரமா வைக்கணும், பாதுகாப்பாக. இல்லைன்னா ஸ்நாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. बात जो है उसमें बात वो यहाँ कहीं नहीं किसी में, वो है मेरी बस है मेरी शोर है यही गली गली में. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. அந்த நாயிலப்பா லபலப்பா அந்த நாயிலப்பா லபலப்பா அந்த நாயிலப்பா லபலப்பா அந்த. நான் போகிற ரோடு வந்து தகுடு ஷேட். அந்த ரோடு தகுடு ஷேட், கொல்லியார் பேர் தான் தகுடு ஷேட். நல்லதாக போச்சு. இந்த மேப்பு வழியாக தான் வந்தேன். பரவாயில்ல, கிட்டும் ப்ரோ. அதனால் என்ன, வேறு கொல்லியார் கோயில் இங்கே பார்த்து தான் போகணும். இங்கேருந்து எல்லா லூட்லேருந்து வண்டி எப்படியே வந்துட்டே இருக்கு, ஆனால் புரியல வண்டி எப்படி வரும்னு. என்னையாச்சும் சண்டே ஆச்சா, ஸோ எல்லோரும் சுற்றுலா போவாங்க. முன்னாடி வந்து வெட்டிங் ஷூட் நடக்குது. வெட்டிங் ஷூட்டாக என்னமோ தெரில, ஆனால் நடந்ததே போகுது. ஸோ கொஞ்சம் தூரம் தான் அந்த கோயில் வர்றதுக்கு. ஏன்னா இங்கே பூனேல ஃபேமஸ் கோயில் அதான். கணேஷ் சதுர்த்தியில் அந்த கோயில் தான் எல்லோரும் வருவாங்க. கூட்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஷன் இந்த ரோடு எல்லாமே ஒரே டிராஃபிக் ஜாம் தான். போயிட்டே தான் இருக்கும், ஆனால் இடம் வந்து பாடு என்னடா நினைக்கிறேன் வந்துருச்சு. நான் ஒரு பெட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வ்ளாக் எடுக்கிறேன்னா, ஸோ அதனால் கையில் வந்து மொபைல் கேமரா எல்லாமே கீழே தான் போகுது. முடி நேரம் இல்லை. இன்றைக்கி வேறு சண்டே ஆச்சு, ஸோ
கூட்டமாக தான் இருக்குது எல்லாம். இந்த இடத்துல மட்டும்தான் கூட்டமாக இருக்குது. சாமி தெரிஞ்சாச்சு ಹೌದು ಅದು சாமி தெரியுது இன்னைக்கு சண்டேங்கிறதால எல்லா கடையும் மூடிதான் இருக்கு. ஒரு கடைமே ஒரே வேர்வையா வருது. என்னடா பின்ன வருது, கரெக்டாக வருது ப்ரோ. ஸோ சுமோ vlogs இன்னைக்கு 2 vlog நானே தான் எடுக்க போகிறேன். அதுவும் தமிழில் எடுக்க போகிறேன். எல்லோரும் ஷாக் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய்ஸ் உங்களுக்கு வருதான்னு தெரியல, ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாகவே இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் அப்படி வந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன் நான். ஒருத்தர் வருவார் பாரு. இப்போ வந்து கிராஸ் ஆகிட்டு போயிருப்பாரு. பார்த்துட்டு போயிட்டாரு. கேமரால கேப்சர் ஆயிடுச்சு ப்ரோ. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வேலை பார்க்குற செக்யூரிட்டி சொல்லிகிட்டே இருந்தார், இங்கிறது எடுக்கக்கூடாது கேமரா ஃபோட்டோ. எனக்கு தெரியவில்லை, ஏன்னா ரூல்ஸ் இல்லை. பாருங்க எவ்வளோ பழைய பில்டிங்கா இருக்கு. அந்த காலத்திலே கட்டிருப்பாங்க. அடிச்சுட்டு இருக்கு. Nggak apa-apa, Ma. ஃபைனலாக நம்ம எக்ஸாம் சென்டருக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ தான் டீ குடிக்கும்போது ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், இந்த பேர் எப்படி வந்துச்சு பார்வதின்னு. ஏன்னா முதல்ல எனக்கு படிக்க தெரியல, பர்வதி அப்படின்னு எழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன், இந்த மேலே வந்து பார்வதியும் சிவனும் கோயில் இருக்கான் மேலே. இங்கிட்ட வந்து நானும் வந்தேன்.
நான் அந்த பெரியவர் சொன்னார் இந்த இடத்துல அந்த கோவிலில் தான் பாஜிராவ் மஸ்தானி பாஜிராவோட இது ஒய்ஃபு முதல் ஒய்ஃபு இங்கே தான் வந்தாங்க. மஸ்தானியே தெரியல, அது வேறு ஒய்ஃபு. ஏன்னா இங்கே தான் அங்கே தான் கும்பிட்டு போவாங்க எல்லோரும். ஸோ அதனால தான் அந்த பேர் பார்வதின்னு வந்துச்சு இந்த இடத்து பேர். எப்போ ஃபைனலாக வந்துட்டோம். படுது சன்லைட். ஃபைனலாக எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா லன்ச் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப கீழே வந்துட்டேன் ப்ரோ. கிளவுட்ஸ் எல்லாம் நல்லா தான் தெரியுதுங்க. மேலே போய் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. எதுக்கு மேலே போகிறாங்கன்னு தெரியல எல்லாரும். ஸோ தெரில அப்படி ஒன்றும் இல்லை. சனு அதுக்குள்ள இந்த சீசன் வந்துருச்சு. இது கானோட சீசன் வந்துருச்சு ப்ரோ. அங்கிருந்து கீழே வந்து இவ்வளோ பெருசா இங்க பாருங்க பிரதர், ஸ்டெப்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக கட்டிருக்காங்க. அப்பா இங்கிறது அங்கே போகுது, அங்கிருந்து இங்கே வருது. அது ஸ்டெப்ஸ் எல்லாமே ஜாயிண்டாக வச்சிருக்காங்க. ஆஹா காற்று வருது பாய்ங்கிறது. மழை வந்துச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயில் தான் கொஞ்சமாக அதிகமாக தான் இருக்கு. அப்புறம் இது வந்து மேலே ஏறிட்டே போகுது. வேணும்னா கீழே இறங்கலாமா? கீழே எடுக்கிற இடம் அப்படியே தான் இருக்கு. என்னாலேயே நடக்க முடியல. அப்புறம் இந்த வயசானவங்க எப்படி நடப்பாங்க என்னங்க தெரியல. இங்கே பாரு, இவன் பேசிட்டே போகிறான். ஆனால் யாருக்கிட்ட பேசலாம் தெரியலையே. ஐயோ, ஒரு வேளை வந்திருக்கலாமோ, இல்லைன்னா வர வேணாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஐயோ
ஐயோ, ஒரு 300 ஸ்டெப்ஸ் ஆச்சும் நான் நடந்திருப்பேன். ஆனால் எனக்கே தெரில எப்படி மேலே வந்தேன்னு. மேலே போய் தான் பார்க்கணும் எப்படி அது என்ன சொல்லுவாங்க, எப்படின்னு வரும். சார்ஜிங் வேறு கம்மியாச்சுன்னா அதே கதி. ஃபைனலாக இந்த கோயிலில் வந்துட்டேன். அப்படியே பார்க்கணும் சுற்றி மட்டும் ஏதாச்சும் கண்படுதாங்க. ஒரு சின்ன பெரிய கடை தான் இருக்குது. வெறும் நல்லா தான் இருக்குது கோயில். என்ட்ரன்ஸ் எல்லாம் கேட் எல்லாம் வச்சுருக்குங்க. மாட்டு சிலை எங்கே தூக்கிட்டு வந்தாங்க தெரியல. மாட்டு சிலை தெரியுதா தெரியலையா? இப்போ தெரியும். வியூ வேறு நல்லா தான் இருக்குது. இங்கே இருந்து பார்த்தா சுற்றி தான் போகணும். இங்கே ஏதோ விட்டல் கோயில் இருக்குப்பா. இங்கே ஏதோ கட்டுறாங்க வெளியே, அதான் தெரியல என்னன்னு. காலையில் நான் சொன்னேன் இல்லையா, அது இது தெரில யார் சிலைன்னு. ஆனால் நானாக பேஷ்வா போட்டிருக்கு பேர் மராட்டியில். ஆனால் நான் காலையில் சொன்னேன்ல, ஒரு பெரியவர் சொன்னார் மேலே கோயில் இருக்குது, அங்கே பார்வதி கோயில் இருக்குது, அங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, பாஜராவுடைய மஸ்டனுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. அங்கே வந்து தான் இந்த கோவிலை டெக்கரேஷன் பண்ணாங்க. எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது உள்ளதாக ஒரு மியூசியம் இருக்குது. ஆனால் உள்ளே போகக்கூடாது, அதான் இருந்திருக்கு. ஆனால் ஆமாம் சுற்றி பார்க்கலாம். பீரங்கி எங்கே போய் வச்சுருக்காங்க தெரியல. இங்கே பாரியா, இவங்க தான் பேஷா ஒர்க்கிங்னு நினைக்கிறேன். இவர் தான் பெரியவர் ராஜா போல இருங்க. இங்கிறது நான் தெரியும். அங்கிருந்து போய் பார்த்தா நல்லாயிருக்கும். இவர் பேர் தான் பாஜிராவ். அந்த பாஜிராவ் படம் வந்துச்சு இல்லையா, அவங்க தான் இவங்க. மூஞ்சே தெரில, ஏன் மூஞ்சி தான். இந்த பிளேஸு கூட நல்லா தான் இருக்குது உட்காந்துருக்கிறதுக்கு, போகிறதுக்கு. பாருங்க எப்படியா லுக் இருக்குது. இப்போ தான் கட்டுங்க அங்கே போல இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரே தினசாக இருக்குது இந்த இடம்லாம். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன் இங்கிறது எல்லாமே தெரியா? ஒன்றுமே இது காதை நல்லா அடிக்குது. ஐயோ, ஐயோ, எல்லாம் இங்கே கிட்ட எல்லாமே ஸ்லம்ஸ் தான் இருக்கு போல. எந்த இடம் எந்த டைரக்ஷனே தெரியல. காத்து வேற சில்லுன்னு அடிக்குது.
ஸோ ஃபைனலாக அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். சிவன் கோயில் இருக்குது இங்கே. சிவன் கோயில் நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போக மாட்டான் கோயிலுக்குள்ளே. நாம் அப்படியே சுத்தே வரலாம். சிவன் கோவில் பார்வதி கோவில் ஏதாவது ரெண்டு சேர்ந்து தான் இருக்குது. எப்போ இங்கேருந்து ஒரு இடம் வெளியே போகிறதுக்கு மறைஞ்சிட்டு இது சாமியோட வீடா இல்லை கோட்டையா? நல்லா அந்த காலத்தில் எப்படி ரவுண்டாக டிசைனாக ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிறத பார்த்தா உலகமே தெரியுது. வீடு தெரியுது. கேள்விதான் இந்த கோயிலுக்கு ஹெட்டுன்னு நினைக்கிறேன். பூசாரி மாதிரியே உட்காந்துருக்கு. இவங்க தான் அந்த பாஜிராவு. நல்லா வரலையே, கொஞ்சம் நல்லா வருது. ஏன்னா முன்னாடியே ஒரு ஐயோ ஒரு கேணி மாதிரி கட்டிருக்காங்கப்பா. கேணியான தெரியல. நந்தி எல்லாம் அந்த காலத்திலே செஞ்சுட்டு நல்லா இருக்கலாம். நந்தி இங்கிறது எடுத்து பார்ப்போம் ப்ரோ. இங்கிறது எடுத்து பார்ப்போம். ஐயோ போல செல்லியும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் அங்கே போக மாட்டேன். தெரியுதுயா கோவிலே தெரியுது தெரியுது தெரியுது. கோவில் தான் தெரியுது. இது பார்க்குறதுக்காக வந்திருப்பீங்க. அசன் நடக்குது போல இருக்காங்க. இந்த ரெண்டு சிலை நல்லா தான் இருக்கு. ஆனால் பண்ணியிருக்காங்க இங்கே. இந்த சிலை தான் ஃபுல்லாகவே எடுக்க முடியல. இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஏற்கனவே வீடியோ வேறு நிறையாவே எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கீழே தான் போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏரில் இல்லையே வைக்கலப்பா. I'm waiting.